நான் உங்களை விட்டு பிரிஞ்ச இந்த 6 வருஷத்துல ஒரு நாள் கூட நிம்மதியாவே இருந்ததில்லப்பா. ஒரு பாபாவோட கடவுளை தேடி போனேன். ஆனா கடவுளும் கிடைக்கல. இத்தனை வருஷமா இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருந்துட்டு யாரும் எனக்கு உதவி கூட பண்ணலப்பா. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். தைரியம் இல்லப்பா. சொல்லுவாங்கல்ல, அம்மா அப்பா தான் கடைசி நம்பிக்கைன்னு, அவங்க தான் கடவுள்னு. நீங்க தான்ப்பா என்னோட நம்பிக்கை. உங்க 2 பேரும் முன்னாடி கையெடுத்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்பா. என்னப்பா இது? நீங்க மட்டும் மன்னிக்கலன்னா நான் செத்து போயிடு. பைத்தியக்கார, எப்படி பைத்திய மாதிரி பேசுற? உன்னை பிரிஞ்சு நாங்க 6 வருஷம் கஷ்டப்பட்டோம். அம்மா அப்பாங்கிறவங்க குழந்தைங்களை மன்னிக்கிறவங்க தான்ப்பா, அத புரிஞ்சுக்கோ. நீ வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் மறந்துரு. வா பாப்பா, வா வா. அப்பா, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க. ஆனா ஆனா அண்ணா, பிரீத்தி யாரும் என்ன மன்னிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீ ஏப்பா கவலைப்படுற? உன் அப்பா இருக்கேன்ப்பா, நான் இருக்கேன். நீ வாப்பா, வாங்க போலாம். வாப்பா. ராமனும் சீதையும் மாதிரி இருக்க நீங்க இவனை மன்னிச்சிட்டீங்கன்னா இந்த முழு குடும்பமும் இவனை மன்னிச்சிடுச்சுன்னு நான் நினைச்சுக்குவேன். இல்ல, என்கிட்ட வார்த்தைகளே கிடையாது. நான் எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு இருந்தேன். ஆனா தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏய், என்ன பைத்தியமாக்க? நீ சொன்னது கரெக்ட் தான் மோகன். மன்னிப்பு கேட்கறதுக்கு உன்கிட்ட வார்த்தைகளே இருக்காதுங்கிறது உண்மைதான். என்ன நீ செஞ்சது இருக்குல்ல. மன்னிக்கிற மனசு இருக்கிறவங்க மன்னிக்கட்டும். மன்னிக்க மனசு இல்லாதவங்க மன்னிக்க வேண்டாம். இங்க பாரு மோகன், நீ உன் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேள. நீ பண்ண இந்த காரியத்தால ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு ஜீவன் பார்த்தா அது உன்னோட பொண்டாட்டி மட்டும்தான். அவகிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு. நான் எப்படி சொல்றது? நீ நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஆனா இப்ப நான் திரும்ப வந்துட்டேன். இனிமே எல்லாம் சரியாயிடும்.